ஈழத்தமிழர்கள் கொடுப்பதை வாங்கும் பிச்சைக்காரனின் நிலையில் இருப்பதாகவும் அவர்களின் நிலையைக் கண்டு தான் பரிதாபம் அடைவதாகவும் இந்தியாவின் அமைதிப்படையின் உளவுத்துறைக்கு பொறுப்பான கேர்னல் ஹரிஹரன் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்கள் ஈழத்தமிழர்களை பிச்சைக்காரர்களாகவே நடத்துகின்றார்கள். அதாவது ஜெய்சங்கரை சந்திக்க சென்ற போதோ அல்லது இந்திய உயர் அதிகாரிகளை சந்திக்க செல்கின்ற போதோ அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு தமிழர்களை தாழ்ந்த நிலையில் வைத்துத்தான் பேசுவார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதுள்ள இந்திய தூதுவர் தமிழர்களை சந்திக்கின்ற போது தான் ஒரு மேலாள் என்றும் இவர்கள் தங்களுடைய ஏவலை கேட்கக்கூடியவர்கள் என்ற வகையிலும் தான் நடத்துகின்றார்கள். இது ஒரு நல்ல அரசுறவியல் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசுறவியல் பண்பாட்டை இந்தியாவிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அதனை எதிர்பார்க்க முடியாதென வேல் தர்மா மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தாய்மகள் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு ஹபாயா அணிந்து பெண் வேஷம் போட்டு தப்பிக்க முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை ஈச்சநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தாக்குதல் நடாத்திய குடும்பஸ்தர் ஒருவரையே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான தாய் மகள் ஆகிய இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் தாய் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் மகள் கந்தளாய் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, ஈச்சநகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடனுக்கு பணம் வாங்கிய நிலையில் அதனை மீளப்பெறுவதற்காக தாக்குதலுக்குள்ளான தாய் சென்று கேட்டுள்ளார். இதனை பொருட்படுத்தாது தாயின் வீட்டிற்கு சென்று கத்திக்குத்து தாக்குதலை நடாத்திவிட்டு தப்புவதற்கு முயன்றுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் முகத்தை மூடி ஹபாயா அணிந்து தப்பி செல்ல முயற்சித்த நிலையில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர்.